இதில் வந்து புது மியூசிக் டைரக்டருங்கிறாங்க இந்த படத்துக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் போனால் கம்பெனி காரில் 3 பேர் வந்து இறங்குறாங்க. சரி உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைல்லடா, நான் ஒன்று செய்கிறேன், அவங்ககிட்ட சொல்லி மொத்த ஆர்கெஸ்ட்ரா வர சொல்லி ஒரு தடவை எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துருவோமா அப்படின்னாரு பஞ்சனா. சரின்ட்டாங்க. அதனால் இளையராஜா என்ன பண்ணார், மொத்த ஆர்கெஸ்ட்ரா, இது அமர் சொல்லும் போதே அப்படியே ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். முதல்ல இளையராஜா இசை அமைச்சதும் வந்து கண்ணதாசனுடைய கவிதைக்கு தான் அப்படின்னு சொன்னார். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் அண்ணாதுரை கண்ணதாசன். என்னுடைய கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வருஷத்தோட அன்னக்கிளி வெளிவந்து சரியாக 50 வருஷம் ஆக போகுது. அன்னைக்கு கூட கங்கை அமரன் அவர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், 50 வருஷம் ஆக போகுது அமர்னு சொல்லு தர ஒரு இது பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனாக 50வது வருஷம் கொண்டாடிடுவோம் அப்படின்லாம் சொன்னார். அப்படியே யோசித்து பார்க்குறேன், நான் உதவி இயக்குனர் தேவராஜ் மோகன் அவர்கள்கிட்ட வந்து நான் உதவி இயக்குனர். ஒரு நாள் தேவராஜ் சார் ஃபோன் பண்ணுறாரு, துரை சாயந்தரம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் வராங்க கம்போசிங் நமக்கு படத்துக்கு. உங்களில் ஒருத்தின்னு ஒரு படம் அப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு, அது விஸ்வநாதன் மியூசிக்கு. இதில் வந்து புது மியூசிக் டைரக்டருங்கிறாங்க இந்த படத்துக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் போனால் கம்பெனி காரில் 3 பேர் வந்து இறங்குறாங்க. இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர், 3 பேர் தான் கம்போசிங்கு. அப்படியே அந்த ஆஃபீஸ் வந்து திலக் ஸ்ட்ரீட்னு உஸ்மான் ரோட்டில் ஒரு கட்டிங்கில் இருந்துச்சு. மாடிக்கு போய் உட்காந்தோன்னே இளையராஜா வாசிக்க, அதாவது இளையராஜா கடை ராஜா அவர் அப்போ டைரக்டர் வந்து வாசிங்க அப்படின்னோடனே ராஜா வந்து வாசிக்கிறார். வார்த்தையோடு தான் அன்னக்கிளி ஒன்று தேடுதே அப்படின்னு ஆரம்பித்து அது பாடினார். ஓகே, மச்சான பார்த்தீங்களா, ஓகே, சொந்தமில்லை இப்படி எல்லாம் 7 பாட்டு அந்த டியூன் வந்து அந்த அன்றைக்கி அப்படியே ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆகி அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போகிறோன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, பஞ்சண்ணனுடைய சகோதரர்கள், அவங்க தான் அந்த படத்துக்கெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, புது மியூசிக் டைரக்டர் இந்த நேரத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா, பஞ்சண்ணே இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி டைமில் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ட்டு. ஆனால் பஞ்சண்ணா கன்ஃபார்ம்டாக அவங்க தான் பண்ணணும், இளையராஜா தான் பண்ணணும் அப்படின்னோடனே என்ன பண்ணுறாரு, சரி உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைல்லடா, நான் ஒன்று செய்கிறேன், அவங்ககிட்ட சொல்லி மொத்த ஆர்கெஸ்ட்ரா வர சொல்லி ஒரு தடவை எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துருவோமா அப்படின்னாரு பஞ்சனை. சரின்ட்டாங்க. அதனால் இளையராஜா என்ன பண்ணார், மொத்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அந்த பேமெண்ட்லாம் வந்து யாருக்கும் எந்த குறையும் வைக்கக்கூடாதுங்கிறனால எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாலாஜி கல்யாண மண்டபத்தில் வச்சாங்க. எதுக்கு சொல்ல வர, அவ்வளோ ராசியான ஒரு வீடு எங்களதுங்கிறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பாலாஜி கல்யாண மண்டபத்தில் இது ரிகர்சல். யார், ஜானகியம்மா வராங்க, சுசிலாமா வராங்க. ஜானகியம்மா 5 பாட்டு, சுசிலாமா 1 பாட்டுன்னு நினைக்கிறேன். ரோடு ஃபுல்லாக கூட்டம் நிற்கிது. அவங்களுக்கு வந்து கச்சேரின்னு நினச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் கேட்குறதெல்லாம் புது பாட்டாக இருக்குது. புது பாட்டை அவ்வளோ சந்தோஷமாக கேட்குறாங்க. அப்போயே தெரிஞ்சு போச்சு இந்த பாட்டெல்லாம் ஹிட்டுன்ட்டு. அப்படி ஆரம்பித்து அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து நான் தினத்தந்தியில் எழுதும்போது இந்த அன்னக்கிளியை பற்றி எழுதணுங்கிறதுக்காக இந்த கட்டுரை எழுதி கொண்டு போய் இளையராஜாட்ட பேசினேன். நான் வந்து பார்க்குறேன்னா வாங்கினார். போய் படித்து காமிச்சேன். சிரிச்சிட்டு அன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கேட்ட பாட்டு இருக்க, அதெல்லாம் ஏற்கனவே நான் வந்து பஞ்சனங்கிட்ட பாம் குரோவில் பாடி காட்டினது தான், நீங்கள் செலக்ட் பண்ணல, பஞ்சனை செலக்ட் பண்ணி இந்த 7 பாட்டை கன்ஃபார்ம்டு அதுக்கு தான் நான் கதை பண்ணுறேன்னு சொல்லி என்னுடைய பாடல்களுக்காக பண்ணப்பட்ட கதை தான் வந்து அன்னக்கிளி அப்படின்னாரு. அது ஒரு பக்கம். இந்த அன்னக்கிளி ரிலீஸ் ஆச்சு. தொடர்ந்து எங்கள் டேரக்டருங்க வந்து பாலுட்டி வளர்த்தக்கிளி, சிட்டுக்குருவி, உறவாடு நெஞ்சம், ரோசா பூரகிகாரின்னு நிறைய படங்கள் இளையராஜா இசையில் வந்து பண்ணாங்க. நான் அதில் வந்து என்னென்னா, அன்னக்கிளி வெளியான உடனேயே நான் திரும்ப படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போயிட்டேன். இடைப்பட்ட காலத்தில் இளையராஜா வந்து நான் பார்த்த ராஜா இளையராஜா அப்படியே உச்சிக்கு போகிறார். ஒரு பக்கம் இளையராஜானா போதும் வியாபாரம் ஆகிடுங்கிற ரேஞ்சில். இன்னொரு பக்கம் கங்கை அமரன் வந்து அமர் சிங் வந்து கங்கை அமரன் ஆகி அவர் பாடல்கள் எழுதி பாட்டு எழுதி மியூசிக் டைரக்டர் ஆகி அவர் ஒரு பக்கம் இதாகிட்டு வராரு. பாஸ்கர் தயாரிப்பாளராகி 2-3 படங்கள் அவர் பெரிய படங்கள் அவர் ஆரம்பிக்கிறாரு. ரஜினி வச்செல்லாம் படம் பண்ணார். இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்கர் கூட நான் வந்து அவ்வளோ பெருசாக சொல்ல மாட்டேன். இளையராஜா வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரே தவிர அதே கேரக்டர் நான் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரியே. கங்கை அமரன் ஆரம்பத்தில் எப்படி கலாடா பண்ணாரோ அதே மாதிரி கலாடா பண்ணிட்டு சுற்றி வந்துட்டு இருந்த ஒரு கேரக்டர். டைரக்டர் ஆனதுக்கப்புறமும் அதே கலாட்டாக்கள் எல்லாமே இருந்துச்சு. என்னை முதலாக ஒரு கதாநாயகனுக்கு டப்பிங் பேச வச்சதும் கங்கை அமரன் தான். ஸோ அமர் எப்படின்னா, அமருடைய ஃபேமிலியே அப்படியே அமர் ஒய்ஃப் கலாவுடைய சிஸ்டர் அமுதா, திலகா, பப்பி, ராணி, இப்படி எல்லாரும் வந்து அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தம்பி மாதிரி ரொம்ப பாசமாக ஒரு குடும்பம்னு வச்சுங்களேன். காலங்களில் வசந்தம்னு ஒரு ப்ரோக்ராம் இசைக்கவி ரமணன் அவர்கள் வந்து நடத்துகிறாரு. இசைக்கவி ரமணன் அவர்களுக்கு 2 டெஸ்டினேஷன் தான். இப்படி போனால் பாரதி, இப்படி போனால் கண்ணதாசன். அதை வந்து அவர் மாற்றிக்கவே மாட்டார். கண்ணதாசன் என்னுடைய டெஸ்டினேஷன், பாரதி வந்து என்னுடைய ஆதர்ஷ புருஷனுங்கிற மாதிரி
அவர் 2 பேர் தான் 2 கண் அவருக்கு. அந்த இசைக்கவி ரமணன் அவர்கள் வந்து காலங்களில் வசந்தம் ப்ரோக்ராம் 100 ப்ரோக்ராம் வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த 100 ப்ரோக்ராமும் மயிலாப்பூரில் நடந்துச்சு. முதல் முறையாக டி நகரில் வாணி மகாலுக்கு மாற்றி அதை பண்ணுறாங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் தான் ஆரம்பத்துலேருந்து அவர் விடாப்படியாக அதை நடத்திக்கிட்டே இருக்கார். அவருக்கு அதனால் வந்து ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் கண்ணதாசனுக்கு நம்ம ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது. அதனால் அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கிறாங்க குடும்பத்தின் சார்பாக. அந்த 101வது ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு டைம் டி நகரில் பண்ணுறோம், பெருசாக இருக்கணும், கங்கைமரன் வருவாரா அப்படின்னு கேட்டார் இசைக்கவி ரமணன் சார். அதுக்கு என்ன அமர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அமர்கிட்ட பேசினப்பா நான் எப்போ வரணும்னு சொல்லி நான் வீட்டுக்கு வரேன், நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னாரு. சரி வாங்கன்னு சொல்லி அப்புறம் இசைக்கவி ரமணன் கங்கைமரன் எல்லாரும் வந்து வீட்டில் உட்காந்து பழைய கதையெல்லாம் பேசி என்ன பாட போகிறோம் அப்படிங்கிறலாம் பேசினாங்க. அழகான ஒரு காலை பொழுது அப்படி இருந்துச்சு. சந்தோஷமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்புறம் வந்து எனக்காக கொஞ்சம் வீடியோலாம் ஷூட் பண்ணேன் அவங்க பேசினதை. இதை நான் போட முடியாது, ஏன்னா அதோடைய எங்கள் பர்சனலுக்காக நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் பேசணும், அதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து மெமரிக்காகன்னு வச்சுங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அமர் சொன்ன 2 விஷயங்கள் வந்து எனக்கு அப்படியே இதாகிடுச்சு, ஆஹா அப்படின்ட்டு. அதைத்தான் இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது பண்ணைபுரத்தில் வந்து இளையராஜா, கங்கைமரன், பாஸ்கர் இவங்களுக்கெல்லாம் பெரியவரை வந்து அண்ணன் பாவலர் வரதராஜன் இவங்க எல்லாம் இருக்காங்க. அமர் என்ன சொல்கிறார், வசதியான குடும்பம், இன்னும் குடும்பம் நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற குடும்பம்லாம் கிடையாது. ஒரு 10 ஏக்கர் நிலம், அந்த நிலத்தில் எங்கள் அம்மாவே போய் எல்லாம் பயிரிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நாங்களும் கூட ஒத்தாசையாக போவோம். அண்ணன் பாவலர் வரதராஜன் வந்து கம்யூனிஸ்ட் மீட்டிங்லலாம் வந்து முன்னாடி பாட்டு பாடுவார். எல்லா சினிமா பாடல்களையும் மாற்றி கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை வச்சு பாடுவார் அவர். ஸோ ஏதாவது ஒன்று செய்யணும்னு இளையராஜாவும் வந்து ராஜானனும் வந்து அப்படி இப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மா வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் இப்படியே இருக்க பெருசாக வரணுமேன்னு ஒரு யோசிப்பாங்க. அப்போ கூட ஒரு தடவை வந்து என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு பாட்டு பாடு அப்படின்னாங்களாம். இவர் வந்து இருக்க பாட்டெலாம் பண்ணால் இதெல்லாம் தெரிஞ்சதுரா, புதுசாக பாடுறா அப்படின்னோடனே அவங்க ஊர்லேருந்து 6 கிலோமீட்டர் கம்பமேடுக்கு பஸ் பிடிச்சி போய் அங்கே ஒரு கடைவாசலில் உட்காந்து புதுசாக வந்த ஒரு படத்தோட பாட்டு, அது என்னமோ பாட்டு சொன்ன ரொம்ப ஹிட்டு சாங். அந்த பாட்டை வந்து அப்படியே ஒரு 10 தடவை கேட்டுட்டு மறுநாள் வந்து அம்மாட்ட உட்காந்து அம்மா புது பாட்டு பாடு அப்படின்னு இருக்காங்க அவங்க அம்மா. உடனே உட்காந்து அந்த பாட்டை பாடுறாங்க. பாடணுன்னு அம்மா அப்படியே கேட்டுட்டு, ஏண்டா இதுதான் சிலோன் ஏரியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, புதுசாக பாடுங்கடா அப்படின்னு இருக்காங்க. அவங்க புதுசாக பாடுங்கன்னு சொன்னதை வந்து இவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. என்னடாங்கும்போது அந்த நேரத்தில் நேரு இறந்து போய் சென்னை சீர்நேரங்கத்தில் ஒரு மீட்டிங். அதில் வந்து அப்பா வந்து அப்படியே இதாகிட்டார். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான கவிதைகளில் நேரு மரணத்தின் போது எழுதிய கவிதைகளில் அடங்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு கவிதை எழுதி கொடுக்குறாரு. அந்த மேடையில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடுறார். அவர் வந்து ஆரம்பித்து 4வது லைனில் சீர்காழி கோவிந்தராஜனால் பாட முடியல. சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா வந்து அப்படியே கண்ணீர் சிந்தி அதை அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டார் வரி. அப்படின்னா பார்த்துங்களேன். அது வந்து மறுநாள் தினத்தந்தியில் அந்த கவிதையை கட்டம் கட்டி போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு இளையராஜா என்ன பண்ணார், அதை நான் வந்து டியூன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நெல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை தான் போனது எங்கே, நேரிய பார்வை எங்கே, நிலவெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பிலே வீழ்ந்தது இங்கே, அன்னையை தீயிலிட்டார் தந்தையை தீயிலிட்டார் அப்படின்னு வரும். அதில் தான் சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ, தீயே உணை ஒரு நாள் தீமூட்டி பாரோமோ, சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ, தெய்வமே உமையும் நாம் தேம்பி அழ வையோமோ, இப்படி போகும். இது வந்து இளையராஜா சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகைதான் போனதிங்கே அப்படின்னு ஆரம்பித்து பாடியிருக்கார். அவங்க அம்மாலாம் உட்காந்துருக்காங்க. பாடி முடித்தோன்னா அம்மா கண்ணிலெல்லாம் தண்ணியா, இதை தாண்டா நான் கேட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அதாவது தன் பிள்ளை ஏற்கனவே வந்த ஒரு பாட்டை பாடுறதை விட அவனே மியூசிக் போட்டு பாடணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. நீ கிரியேட் பண்ணுறா அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் புதுசாக பாடுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது அமர் சொல்லும் போதே அப்படியே ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். முதல்ல இளையராஜா இசை அமைச்சதும் வந்து கண்ணதாசனுடைய கவிதைக்கு தான் அப்படின்னு சொன்னார். இதில் என்னென்னா இந்த பிள்ளைகளெல்லாம் அப்படியே கச்சேரிக்கு போகும் வரும், அப்படியே வேலையை பார்த்துட்டு இருக்கும், எதுவுமே இல்லாமல் என்னடாங்கும்போது அவங்க அம்மா இந்த பிள்ளைகள் சோர்ந்து போயிடக்கூடாது, இதுங்க தெம்பா ஏதாவது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லுவாங்களாம், அந்த பாட்டை பாடு அப்படிம்பாங்க. என்ன பாட்டு? அந்த காலத்தில் வெளிவந்த ஆனந்த ஜோதி அப்படிங்கிற படத்தில் வந்த ஒரு பாட்டு. அந்த படத்தில் எல்லா பாடல்களும் ஹிட்டு. ஆனால் இந்த பாட்டு எப்படின்னா, அப்படியே ஒரு மனிதன் சோர்ந்து போயிருக்கும்போது எப்படி மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வந்து வாலிசாருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சோ, அந்த மாதிரி இது ஒரு தன்னம்பிக்கை தருகின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து அமர் சொல்லும் போதே இருக்குன்னு. அப்போ அந்த பாட்டை உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், சொல்லிட்டு தொடர்ந்து அது இது பண்ணுவோம். காலமகள் கண்திறப்பாள் சின்னையா அப்படிங்கிற ஒரு பாட்டு. காலமகள் கண்திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு நில்லையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா சொல்லையா, சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன கூடுமடா, ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா, ஒரு பொழுதில் துன்பம் வரும் மறுபொழுதில் இன்பம் வரும், இருளினிலும் ஒளி இருக்கும் ஏக்கமேனடா, தம்பி தூக்கம் கொள்ளடா, கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம்,
கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்புக்குள்ளே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா, தம்பி நமக்கு இல்லையா, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா அப்படின்ட்டு. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா. இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ந்து போயிருக்கின்ற இதை வந்து இவங்க டெய்லி பாடுவாங்களா. இளையராஜா வந்து அவங்க அம்மா ஒரு நாளைக்கு 2 தடவையாவது பாட சொல்லுவாங்களாம். பாட 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 தான் அதுக்கப்புறம் பின்னாடி பெருசாக வரும். அமர் சொல்கிறாரு, பின்னாடி பெருசாக வரும்போது தான் தெரியுது எங்கள் அம்மா வந்து எப்படி எதுக்காக அந்த பாட்டை பாட சொன்னாங்க, டெய்லி பாட சொல்கிறாங்களேன்ட்டு. எங்களுக்குள்ளே வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சுன்னு. எப்படி, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா சொல்லையா. பார்த்துங்க, எல்லா பக்கமும் வழி இருக்குடா, அதில் ஏதாவது ஒரு வழி நமக்கு இருக்குது, எல்லா பக்கமும் வாசல் இருக்குது, நம்ம போகிறதுக்கு ஏதாவது ஒரு வாசல் நமக்கு இருந்தே ஆகணும். காலமகள் கண் திறப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, அந்த நம்பிக்கையை வந்து பல்லவியிலே சொல்லிடுறார் அப்பா. அடுத்து என்ன சொல்கிறாரு, சின்ன சின்ன துன்பம் எல்லாம் என்ன கூடுமடா. அதாவது துன்பம் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்க 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 அந்த துன்பம் பல மடங்கு ஆகிட்டே போகும். அதை பற்றி நினைக்காத, துன்பத்தை பற்றியே நினைக்காத, சின்ன சின்ன துன்பம் எல்லாம் என்ன கூடுமடா, ஆனதெல்லாம் ஆகட்டும் என்று அமைதி கொள்ளடா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நடக்கிறது நடக்கும், நீ எது கவலைப்பட்டு, ஆனதெல்லாம் ஆகட்டும் என்று அமைதி கொள்ளடா. ஒரு பொழுதில் துன்பம் வரும், மறு பொழுதில் இன்பம் வரும், இருளிலும் ஒளி இருக்கும், ஏக்கமேனடா தம்பி தூக்கம் கொள்ளடா. ஸோ நீ துன்பம் வந்தால் இன்பம் வந்து தான் சேரும். ஒரு தடவை துன்பம் வந்துச்சு, இன்னொரு தடவை இன்பம் வரும். அதுக்கு ஏன் கவலைப்படுற, தூங்கு, நிம்மதியாக தூங்கு, ஏக்கமேனடா தம்பி தூக்கம் கொள்ளடா. கல் இருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம். கல்லுக்குள்ளே இருக்க தேரைக்கு யார் சோறு போட்டா, அந்த தெய்வத்தோட கருணை தானே அந்த உயிரோட இருக்குது. கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனி இருந்த வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம். கனி இருந்த வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம் தாங்க அற்புதமானது. என்னென்னா, மாம்பழத்து வண்டு வாசமலர் சென்றுன்னு சொல்கிறாங்க. மாம்பழத்துக்குள்ளே ஒரு வண்டு இருக்குது, அந்த வண்டுக்கு ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குது, சாப்பாடு கூட நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாங்கிறாங்க. ஆனால் அதுக்கும் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறான் பாருங்கள் ஆண்டவன். அதனால தான் கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருக்கும் தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்புக்குள்ளே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா. அதாவது அந்த தெய்வம் வந்து பாரு, நெல்லுக்குள்ளே வந்து அரிசி மணியை வைக்குது, நெருப்புக்குள்ளே ஒரு ஒளியை வச்சுட்டு இருக்குது. அப்படியெல்லாம் வச்ச தெய்வம் உனக்கும் இருக்குது எனக்கும் இருக்குடா, உனக்கு இருக்கும்போது எனக்கு இருக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை தரும் பாடல். இந்த பாட்டு எவ்வளோ தூரம் பிரபலமாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கி அமர் சொல்லி, எங்கள் அம்மான்னு ஒரு அம்மா ஒரு கிராமத்திலே, எங்கேயோ ஒரு குக்கிராமங்க, பண்ணைப்புறம்னு ஒரு கிராமம், தேனியை தாண்டி போனாக்கா அது என்ன சொல்லுவாங்க, லோவர் கேம்ப் தான் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே இருக்கான் சின்ன ஊர். அதில் இருக்க ஒரு அம்மா இந்த பாட்டுக்குள்ளே இருக்க பொருளை புரிந்து கொண்டு இந்த பாடல் தன் பிள்ளைகளுக்கு ஒரு மன உறுதியையும் வளர்ச்சியையும் தரும். இதை கேட்டாக்கா மனசை தளர விடாமல் அந்த பிள்ளைங்க வந்து பெருசாக வரும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த பிள்ளைகள் எல்லாமே மிகப்பெரிய உயரங்களை தொட்டிருக்காங்கங்கிறது தான் அதில் சந்தோஷம். அதுக்கு வந்து இந்த காலமகள் கண் திறப்பால் கண்ணையாங்கிற பாட்டும் ஒரு காரணம்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை எனக்கு தெளிவாக சொன்ன கங்கைமரன் அவர்களுக்கு திரும்பவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஒரு அழகான சுவையான நிகழ்ச்சியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.